ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் மிகச் சிறந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய பகவான் பார்த்தோம்னா சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி கன்னி ராசியில் இருந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் பிறந்தாலே பொற்காலம் பிறக்குது அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னாக்க மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, திருமால் வழிபாடு, அதே போல் முன்னோர்கள் வழிபாடுக்கு மிகவும் உகந்த மாதமாக, முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 3 கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறுகிறது. சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இந்த 3 கிரகங்களும் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருடம் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதி பௌர்ணமி திதியில் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான விசேஷங்கள் உண்டு. அதாவது பெருமாள் வழிபாடு, நவராத்திரி பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சிறப்புக்குரியதாக இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தில் வேற என்ன சிறப்புகள் இருக்குதுன்னா, புரட்டாசி 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி வருது. திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அடுத்து புரட்டாசி 5ஆம் தேதி சங்கஹரா சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு நன்னாள். அடுத்து புரட்டாசி 9ஆம் தேதி பார்த்தோம்னாக்க தேய்பிரை அஷ்டமி திதி வருது. கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஸ்ரீ பைரவரை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள். அடுத்து புரட்டாசி 14ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க பிரதோஷ வழிபாடு, எம்பெருமான் சிவனை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள். அடுத்து புரட்டாசி 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் பித்திருக்கள் சாபம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி. இந்த அமாவாசை திதியில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, பித்திருக்கள் வழிபாடு செய்கிறது மூலமாக நம்ம பேரருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இந்த புரட்டாசி மாதத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து புரட்டாசி 17 அப்படிங்கிறது நவராத்திரி ஆரம்பமாக இருக்குது. புரட்டாசி 25 சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது விஷயம், ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அப்படிங்கிற விஷயம்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பாருங்கள், இந்த மாதத்திலே 2 பௌர்ணமி திதி வருது. புரட்டாசி 1ஆம் தேதி ஒரு பௌர்ணமி திதி, அடுத்து புரட்டாசி 31ஆம் தேதி ஒரு பௌர்ணமி திதி வருது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, அதுவும் பார்த்திங்கன்னா அம்மனை வழிபடக்கூடிய, அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய மிகவும் அற்புதமான நல்நாள். கிரிவலம் சென்று முழு அருளை பெறலாம். அற்புதமான நன்னாளாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசிக்கு செல்வ செழிப்பு ஏற்பட போகுது, அதிர்ஷ்டங்கள் குவிய போகுது அப்படிங்கிறத விரிவாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களோட ஆட்சி பெற்ற நிலையிலையும் புதன் பகவான் பக்ரம் பெற்ற நிலையிலையும் இந்த மாதத்தில் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் விஷ்ணு பகவானை வழிபடக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவான் ராகு கேதுக்களோட பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா முழு பாதிப்பையும் நீக்கக்கூடிய, அந்த பாதிப்புகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல
ஒரு சிறப்புக்குரிய மாதம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம்தான். புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க பெருமாள் விஷ்ணு பகவானை வழிபட வேண்டிய ஒரு நன்னாளாக அமைஞ்சிருக்குது. இதில் உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பு, குடும்பத்தின் மகிழ்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலனை பொறுத்த வகையில் ராசிநாதன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி பார்த்தோம்னாக்க அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். அப்போ ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. சுக்கிரன்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை, வருமானம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை, வருமானம் சார்ந்து முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் தொழில் செய்கிறதுக்கு, வியாபாரம் செய்கிறதுக்கு கடன் வேணும் அப்படின்னா கடன் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தோம்னாக்க வக்ரகதி நிலையை அடைகிறார். எப்போ வக்ரகதி நிலையை அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவானை பொறுத்த வகையில் புரட்டாசி 23ஆம் தேதி தான் வக்ரகதி நிலையை அடைகிறார். அப்போ 23ஆம் தேதி வரையுமே உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 8-11 கூடையவர் வக்ரகதி நிலையை அடைகிறதுனால புரட்டாசி 23ஆம் தேதிக்கு பிறகு திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இடமாற்றம், அதே நேரத்தில் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் போகிறது, இந்த மாதிரி திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அப்படின்னே சொல்லும். இதுக்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் பகவான் என்ன பண்ணுறாரு, புரட்டாசி 20ஆம் தேதி புதன் சுக்கிரன் இணைவோட உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ கமிஷன் சார்ந்த தொழில்கள், வேலைகள், வேலை வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரும். அது சார்ந்த ஈடுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் உங்களோட குரு பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுனால, இப்போ நாளுக்குடைய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் என்ன நடக்கும் அப்படின்னா, அரசு சார்ந்த காரியங்கள், அதே போல் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ அருள் அப்படிங்கிற விஷயம்லாம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அடைஞ்சிருக்கு. அதே மேலே குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது, குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்துக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றுறது, எண்ணங்கள் நிறைவேறுறது, அபிலாசைகள்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் 5 கூடைய புதன் 5லே உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் தனத்துக்கு காரகராகவும் இருக்கிறார். தனக்காரகன் உங்களுடைய ராசிக்கு தனக்காரகனாகவும் இருக்கிறார். 2 கூடையவராக இருக்கிறார். அப்போ 2-5 கூடையவர் 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சூரியன் புதன் இணையோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசிக்கு புரட்டாசி மாதத்தை பொறுத்த வகையில் எண்ணங்கள் நிறைவேறும். என்ன விதமான எண்ணங்கள் உங்களுடைய மனசில் தோணும் அதெல்லாம் நிறைவேறுங்க. வருமானத்திற்கான வழிகள் அனைத்தும் கிடைக்கும். சாதகமான சூழ்நிலை உருவாகும். அதை பயன்படுத்திக்கணுங்கிற அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது. அடுத்து கடன் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் குழந்தைகளோட படிப்பு அப்படிங்கிறது சரஸ்வதி யோகம் ஏற்பட்டிருக்கு. அப்போ குழந்தைகளோட கல்வி படிப்பு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலகட்டம் தான். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை மிகவும் சிறப்பான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, புதன்கிழமைகளில் பெருமாள் கோயில் சென்று கொஞ்சம் வழிபாடு செய்யணும். அது இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அம்மன் தரிசனம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் உங்களோட தொழில், வருமானம், குடும்பத்தின் மகிழ்ச்சி, குழந்தைகளின் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக
நல்லபடியாக எண்ணத்திற்கேற்றார் போல ஈடேறக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது, கிரக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே.